வணக்கம். ஆனரபிள் சப்கோர்ட் அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு சப்ஜெக்ட் சார் மணப்பாறை அவர்களுக்கும், ஆனரபிள் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சார் மணப்பாறை அவர்களுக்கும், ஆனரபிள் பிடிஎம் அண்ட் ஏடிஎம் சார் எல்லாருக்குமே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் இது ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தவங்க, லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், என்எஸ்எஸ், டிராஃபிக் போலீஸ் அண்ட் லோக்கல் போலீஸ் எல்லாருமே இந்த ஒரு பேரணி எதுக்காக அரேஞ்ச் பண்ணிருக்கோம்னா ரெண்டு முக்கியமான விஷயத்துக்காக. ஒன்று சாலை பாதுகாப்பு, இரண்டாவது குழந்தைகள் திருமணம் தடுப்பு. ஸோ இந்த ரெண்டு சப்ஜெக்டுக்காக தான் இந்த பேரணி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். முதல்ல என்னோட ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆனரபிள் சப்ஜெக்ட் சார் இதை அரேஞ்ச் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கு. ஸோ அந்த ஒரு இதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மெயினாக ரெண்டு விஷயம். ஒன்று, சாலை பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் இந்த ஹெல்மெட் அணிந்து வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னோட பாராட்டுகள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹெல்மெட் போட்டு வந்திருக்கிற எல்லாருக்குமே. ஸோ இவங்களை அப்ரிஷியேட் பண்ணி ஹெல்மெட் போடாமல் வரவங்கள மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பேரணியோட முக்கியமான எய்ம். ஸோ இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி மணப்பாறையில் இன்னும் இந்த ஹெல்மெட் அணிகிறத இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட எய்மா. இன்னையிலேருந்து இன்னும் நிறையவே இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஹெல்மெட் வேர் பண்ணாதவங்க கண்டிப்பாக வேர் பண்ணுங்க. ஹெல்மெட் போட்டுட்டு வந்திருக்கிற எல்லாருக்குமே எல்லாரோட சார்பாக டீப் அப்ரிசியேஷன் ஃபர்ஸ்ட். இரண்டாவது, குழந்தைகள் திருமணம் தடுப்பு சம்பந்தமா கண்டிப்பாக பிலோ 18 இருந்தா அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கொடுங்க. உங்க வீட்டில் உள்ளவங்க, உங்க ஊர்ல உள்ள எல்லா பெண்கள், எல்லா சின்ன குழந்தைங்க எல்லாருமே கண்டிப்பா 18 வயது முடிந்ததுக்கு அப்புறம் தான் திருமணம் அப்படிங்கறத எல்லா இடத்துலயுமே நம்ம செக் பண்ணணுங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். சட்டப்படியுமே கண்டிப்பா அது பண்ணக்கூடாது அப்படிங்கறத நாங்க இது வழியா நாங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ.